Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம ரொம்ப அருமையான சுவையில லெமன் சேவை எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாங்களா. இந்த மாதிரி ஒரு முறை உங்க வீட்ல எலுமிச்சை சந்தகை செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரான சுவையில இருக்குங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு எலுமிச்சை சந்தகை செய்யறதுக்காக நான் ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்திருக்கேங்க. இப்ப இந்த மாதிரி சாறு பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. சாறு பிழிஞ்சாச்சு பாருங்க. இதுல இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்து வெளியே போட்டுருங்க. அது அப்படியே இருக்கட்டும். இன்னைக்கு நான் ஒரு பாக்கெட் சந்தகை எடுத்திருக்கேங்க. கடையில வாங்கின சந்தகை தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க வீட்டுல செஞ்சு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. வெயிட் பண்ணலாம். இந்த எலுமிச்சை சந்தகை உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமானதா இருக்குங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. கடுகு கொஞ்சமா சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்து பருப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க. சிறிதளவு கருவேப்பிலை தலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததா இதுல 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்க இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா இன்னும் 2 கூட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததா இதுல இஞ்சி கொஞ்சமா தட்டி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நிலக்கடலை கொஞ்சமா எடுத்து சேர்த்துக்கோங்க. நிலக்கடலை எல்லாம் சேர்த்து செய்யும் போது நமக்கு இந்த லெமன் சேவை ஒரு பெர்ஃபெக்டான டேஸ்ட் கொடுக்குங்க. இதுலயே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அதையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இப்ப பாருங்க, நம்ம சேர்த்திருக்க வெங்காயம், நிலக்கடலை இது எல்லாமே ரொம்ப நல்லா வதங்கிட்டு இருக்குது. இந்த லெமன் சேவை எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியதா இருக்கும். இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இத இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. ரொம்ப குறைவான டைம்லயே நம்ம செய்யக்கூடிய ஒரு பெர்ஃபெக்டான டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியா இந்த லெமன் சேவை உங்களுக்கு இருக்குங்க. இது ரொம்ப நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. நமக்கு ஃபங்க்ஷன்ஸ்ல கிடைக்கும் இல்லைங்க, அந்த மாதிரியே சந்தகை ரொம்ப நல்லா டேஸ்ட்ல கிடைக்கும். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க லெமன் சாறை உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரே ஒரு கொதி மட்டும் வந்தா போதுங்க. லெமன் சாறு சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. இப்ப பாருங்க, ஒரு கொதி வந்துருச்சு. அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்க சந்தகைய உள்ள சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா சந்தகையுமே உள்ள சேர்த்தாச்சு. இப்ப இதை நல்லா கிளறி விட்டுறலாங்க. சந்தகை ஃபுல்லாமே லெமன் இதெல்லாம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்ல வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்குங்க. நம்ம இட்லி, தோசை, உப்புமா இப்படி அடிக்கடி செய்வோம். இந்த மாதிரி சேவை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இதுல நம்ம நிலக்கடலை எல்லாம் சேர்த்து செய்யறங்காட்டி நமக்கு ஹெல்தியாவும் இருக்குங்க. இப்ப பாருங்க, ரொம்ப நல்லா கலந்தாச்சு. ரொம்ப அருமையான லெமன் சேவை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க. பாருங்க, பார்க்கும் போதே அவ்வளோ நல்லா இருக்கும். அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கும். நமக்கு ஹோட்டல்ஸ்ல இல்ல கல்யாண வீடுகள்ல இந்த மாதிரி கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி டேஸ்ட்ல கிடைக்குங்க. இது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.